இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா புத்தகம் 29ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்திற்குள் களி கூறுவார்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இஸ்ரவேலை பார்த்த ஆண்டவர் சொன்ன காரியம், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி. யார் தேவனை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் இஸ்ரவேலின் ஜனமாய் நாம் இருக்கிறோம். இந்த வேதத்துல நாம் பார்க்கிறோம், சிறுமையும் எளிமையா இருக்கிறவர்கள் கர்த்தரை தரிசிக்க வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரிடத்துல மகிழ்ந்திருக்க வேண்டும், கர்த்தரிடத்துல களி கூற வேண்டும் என்று சொல்லி. ஒருவேளை இன்னைக்கு நாம் யோசிக்கலாம், சிறுமை என்றால் என்ன, எளிமை என்றால் என்ன என்று. எந்த காரியத்துல தான் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறார்களோ அது சிறுமைப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தரின் முன்பாக எல்லாவற்றிலும் எளிமையாய் இருக்கிறவர்கள் ஒரு பக்கம். தேவ பிள்ளைகளே, ஒரு பணக்காரனாய் இருந்தாலும் அவனுக்குள்ள தேவன் இல்லை என்றால் அவன் சிறுமையானவன். ஒருவேளை ஏழையா இருந்தாலும் அவனுக்குள்ள பணம் இல்லை என்றால் அவன் சிறுமையானவன். எந்த சூழ்நிலையில நீ சிறுமைப்பட்டிருக்கிறாயோ அந்த சூழ்நிலையில நீ அதை குறித்து கலங்காமல் கர்த்தரிடத்துல களி கூற வேண்டும். நாம் பார்க்கிறோம், தேவன் வேதத்துல நாம் பார்க்கும் பொழுது சிறுமைப்பட்டிருந்த ஜனங்கள் எத்தனையோ பேர் கர்த்தர் விடுதலை ஆக்கியிருக்கிறார். பாவத்துல, வியாதியில, கடன்ல, கண்ணீரில் சிறுமைப்பட்டவர்களை தேவன் விடுதலை ஆக்கியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை விடுதலை ஆக்கினதை போல இன்றைய நாளிலும் உங்களுடைய சிறுமையிலிருந்து அவர் உங்களை விடுதலை ஆக்க வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவரிடத்துல நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு உண்டான கனத்தையும் கர்த்தர் உங்களுக்கு உண்டான மேன்மையும் கொடுக்கிறார். இந்த வேதத்துல நாம் பார்க்கும்போது வாய் அளவு துதிக்கிற ஜனங்களாய் இருக்காதபடி இருதயத்துல கர்த்தரை கனப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவர் விரும்புகிறாரு. உண்டாக்கின தேவனை உருவாக்கப்பட்டவர்கள் கேள்வி கேட்கிறவர்களாய் இருக்காதபடி உண்டாக்கின தேவனை கனப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரு. இஸ்ரவேலின் தேவனை கனப்படுத்துகிறவர்களாய், ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கும்படியாய் உங்களை நான் வாழ்த்துகிறேன். God bless you.